வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று அதிகாலை இஸ்ரேல் ஆபரேஷன் எழும் சிங்கம் என்ற பெயரில் தொடங்கிய விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரான் முதலில் கிட்டத்தட்ட 100 ஆளற்ற விமானங்களை கொன்ற குறைந்த பதிலடி தாக்குதலை நடத்தியது. மிகச் சுலபமான முறியடிக்கக்கூடிய தாக்குதல் அது. காரணம், வேகம் குறைந்து அந்த ஆளற்ற விமானங்கள் ஈரானில் இருந்து மிக நீண்ட தொலைவு பறந்து இஸ்ரேலுக்கு போக வேண்டும். அதனால் அவற்றின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு போதிய அளவு கால அவகாசம் கிடைத்தது. ஈரானின் முதல் சுற்று பதிலடி இப்படி எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் முடிவுக்கு வந்தது. அதன் பின் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஈரான் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடங்கியது. ஒவ்வொரு தாக்குதலின் போதும் ஈரானிலிருந்து 100க்கும் குறைவான ஏவுகணைகள் மட்டுமே ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் தெரிவித்தார். பெரும்பாலான ஏவுகணைகள் விமானப்படையால் இடைமறைக்கப்பட்டன அல்லது அவற்றின் இலக்குகளை அடைய தவறிவிட்டன. ஏவுகணைகளால் இஸ்ரேலின் குறைந்த எண்ணிக்கையிலான கட்டடங்கள் சேதமடைந்தன. மேலும் சில கட்டடங்கள் இடைமறைப்பு காரணமாக வானில் உடைந்த ஏவுகணைகளின் துண்டுகளால் வீழ்ந்து சேதமடைந்தன. இஸ்ரேலின் வானத்தில் இடைமறைப்புகளை கண்டதாக சாட்சிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். ஈரானிய ஏவுகணைகள் ஏவப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலிய எல்லைகளுக்குள் செல்லும் போது பொதுமக்கள் தஞ்சம் அடையுமாறு வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஆரம்ப எச்சரிக்கையை அனுப்பியிருந்தது. இருப்பினும் சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டன. இஸ்ரேலிய மெகன் டேவிட் ஆரோ மருத்துவ சேவை காயமடைந்த 21 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளனர். இதில் ஒருவர் படுகாயமடைந்தார், 2 பேர் மிதமான காயமடைந்தனர் மற்றும் 18 பேர் லேசான காயமடைந்து பதட்ட தாக்குதல்களுக்கு ஆளாகியுள்ளனர். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயலிழக்க செய்யும் நோக்கில் இஸ்ரேல் தனது ஆபரேஷன் எழும் சிங்கம் நடவடிக்கை தொடர்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் எழும் சிங்கம் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் வெவ்வேறு அலைகளில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட முக்கிய இலக்குகளை தாக்கியுள்ளது. தாக்குதல்களை அடுத்து அதை டெஹ்ரான் போர் அறிவிப்பு என்று கூறியது. இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரானின் மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் இலக்கு தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். இலக்கு வைக்கப்பட்ட சில நபர்கள் பற்றிய கூடுதல் விவரங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வருகின்றன. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGCயின் விமானப்படையில் உள்ள பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய விமானப்படை IAF விமானங்கள் இரவோடு இரவாக நடத்திய தாக்குதல்களில் ஒன்று IRGCயின் விமானப்படை தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்டது. IRGCயின் விமானப்படை தலைமையகம் நிலத்தடியே சுரங்கத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. பங்கபஸ்ட குண்டுகள் மூலம் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் IRGCயின் விமானப்படை தலைமையகம் அளிக்கப்பட்டது. IRGCயின் விமானப்படை தலைமையகத்தில் இருந்த ஈரானிய விமானப்படையின் தளபதி அமீர் அலி ஹாஜிசாதே மற்றும் மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ கட்டளை சங்கிலிக்கு பெரும் அடியை கொடுத்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் மற்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல் நன்றாக திட்டமிட்டு ஈரானிய பாதுகாப்பு படைகளின் தலைமையை முழுமையாக அளித்துள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நிலைத்தன்மையை வெளிப்படுத்தவும் அதிகார வெற்றிடத்தை தடுக்கவும் வெளிப்படையான முயற்சிகளில் அதிகபட்ச ராணுவ தலைவர்களை மாற்றீடு செய்ய விரைவாக நடவடிக்கை எடுத்தார். ஆபரேஷன் எழும் சிங்கம் தொடங்கியதிலிருந்து இதுவரை இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு தினத்தில் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலை பார்த்தால் யாருக்கும் தலை சுற்றும். இதோ பட்டியலை பாருங்கள். ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியும் அயத்துல்லா கமேனிக்கு பிறகு 2வது மிக உயர்ந்த தளபதியுமான மேஜர் ஜெனரல் மொஹாமட் பகேரி கொல்லப்பட்டார். அவருக்கு பதிலாக மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி சுப்ரீம் தலைவரால் நியமிக்கப்பட்டதாக ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. ஈரானின் முதன்மை ராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGCயின் தலைமை தளபதி ஜெனரல் ஹொசைன் சலாமி கொல்லப்பட்டார். அவருக்கு பதிலாக ஜெனரல் மொஹாமட் பாக்பூர் நியமிக்கப்பட்டதாக IRNA தெரிவித்துள்ளது. கட்டாம் அல் அன்பியா கூட்டுப்படை தலைமையகத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் கோலிம் அலி ரஷீத் கொல்லப்பட்டார். ஆயுதப்படைகளின் துணை தளபதி ஜெனரல் கோலம் அலி ரஷீத் மொஹாமட் கொல்லப்பட்டார். IRGCயின் விமானப்படையின் தளபதி ஜெனரல் அமீர் அலி ஹாஜிசாதே கொல்லப்பட்டார். 6 அணு விஞ்ஞானிகள் இழந்ததை ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தின. ஈரானின் அணுசக்தி அமைப்பின் முன்னாள் தலைவர் ஃபெரேடவுன் அப்பாசி கொல்லப்பட்டார். மொஹாமட் மெக்தி டெஹ்ரான்ஜி கொல்லப்பட்டார். இவர் ஒரு தத்துவார்ந்த இயற்பியலாளர் மற்றும் டெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவர். ஒரு அரசியல்வாதியும் கொல்லப்பட்டார். ஈரான் மிகவும் செல்வாக்குமிக்க அரசியல்வாதிகளில் ஒருவரும் அயத்துல்லா கமேனியின் நெருங்கிய நம்பிக்கையாளருமான அலி ஷம்கானி கொல்லப்பட்டதாக 3 மூத்த அதிகாரிகள் மற்றும் ஈரானிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை வழிநடத்த சுப்ரீம் தலைவரால் நியமிக்கப்பட்ட குழுவின் ஒரு பகுதியாக அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்பார்வையிட்டு வந்தார்.
முதல் சுற்று தாக்குதல்களில் ஈரானிய ராணுவ கட்டளை தலைமை கிட்டத்தட்ட முழுமையாகவே அளிக்கப்பட்ட நிலையில் கொல்லப்படாத முக்கியஸ்தர்களை உடனடியாக அடையாளம் காணப்படாத தரையடி மறைவிடங்களுக்கு IRGC அழைத்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. கொல்லப்பட்ட ராணுவ தளபதிகளில் சிலர் ராணுவ தலைமையகங்களில் இருந்தபோது கொல்லப்பட்டனர். அவர்களுடன் ராணுவ தலைமையகங்களில் இருந்த உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர். அரசியல்வாதி மற்றும் அணுவிஞ்ஞானிகள் உட்பட வேறு சிலர் அதிகாலை நேரத்தில் அவர்களது வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். வீடுகளில் இருந்தவர்களை இலக்கு வைத்து தாக்குவதற்கு இஸ்ரேல் செயல்பட்ட விதம் ஆச்சரியகரமானது. ஒரு ஏவுகணை நேரடியாக ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது செலுத்தப்பட்டது. அந்த தாக்குதல் ஈரானிய ஜெனரல் ஸ்டாஃப் உறுப்பினர்களின் படுக்கையறையை நோக்கிய இலக்காக இருந்தது. கட்டடத்தின் மற்ற குடியிருப்பாளர்கள் லேசான பயத்துடன் தப்பினார்கள். பொதுமக்கள் உயிரிழப்புகள் இல்லை. அது தொடர்பான புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களிலே வெளியாகி உள்ளது. அதில் ஒரு கட்டடத்தில் சிறிய துவாரம் ஒன்று காணப்படுகிறது. ஜன்னல்கள் கூட அப்படியே இருந்தன. புகைப்படத்தை உறுதி செய்ய முடியவில்லை என்பதால் அதை நாம் இந்த காணொளியில் இணைத்துக் கொள்ளவில்லை. டெஹ்ரான் குடியிருப்பு கட்டடத்தின் மீது இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் துல்லியமாக வழிநடத்தப்பட்ட ஆயுதமாக இருக்க வேண்டும். அது என்ன ஆயுதம் என்பதை இஸ்ரேல் வெளிப்படுத்தவில்லை. அது ஒருவேளை அமெரிக்க தயாரிப்பு GBU-39 சிறிய விட்டம் கொண்ட வெடிகுண்டாக இருக்கலாம். GBU-39 அதன் துல்லியம் மற்றும் குறைந்தபட்ச இணை சேதத்திற்கு பெயர் பெற்றது. இது அப்படியே சுற்றியுள்ள கட்டமைப்புகளுடன் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலின் அறிக்கைகளுடன் ஒத்துப்போகிறது. அல்லது இஸ்ரேலிய தயாரிப்பு ஸ்பைஸ் 250 குண்டாகவும் இருக்கலாம். இருப்பினும் ஸ்பைஸ் 250 பயன்படுத்தப்பட்டதற்கு குறைவான வாய்ப்பே உள்ளது. பொதுமக்கள் உயிரிழப்புகள் இல்லை என்ற கூற்றுகள் பலரால் விவாதிக்கப்படுகின்றன. ஏனெனில் குடியிருப்பு மீதான தாக்குதல்கள் சாத்தியமான அபாயங்களை குறிக்கிறது. ரகசிய ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக சரியான விவரங்கள் நிச்சயமற்றதாகவே உள்ளன. அதே நேரத்தில் ஈரானிய ராணுவ கட்டளை தலைமையை ஒரே நேரத்தில் தாக்கிக் கொள்ள முடிந்ததிலிருந்து இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டுக்கு ஈரானுக்கு உள்ள உளவு வலைப்பின்னல் எவ்வளவு ஆழமாக ஊடுருவியுள்ளது என்பதை காட்டுகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலின் இருப்பியலுக்கான ஈரானிய அச்சுறுத்தலை ஒடுக்கும் ராணுவ நடவடிக்கைகள் முழுமையாக முடிவடைய பல நாட்கள் எடுக்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூற்றை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை பின்பற்றுவதாக தெரிகிறது. ஆபரேஷன் எழும் சிங்கத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலுக்குள் எதிராக ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை வீழ்த்துவதற்காகவும் மேலும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்காகவும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இஸ்ரேலிய விமானப்படை IAF கூறுகிறது. இஸ்ரேலிய விமானப்படையின் F-16 போர் விமானங்கள் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த புறப்படுவதை காட்டும் காட்சிகளை IAF வெளியிட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்துவதாக IDF கூறியிருந்தாலும் அனைத்து ஆளற்ற விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் சில இடங்களில் தீ எரியும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் காணப்படுகின்றன. ஈரானில் இருந்து வரும் காட்சிகள் இஸ்ரேலில் தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை குறிக்கிறது. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பை சிதைத்து முடக்குவதற்கான முயற்சிகளை இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் விமான தாக்குதல் உள்ளடக்கியது. இது IAF விமானங்கள் ஈரானிய வான்வெளியிலும் அதை சுற்றியும் மிகவும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கும். குறைந்தபட்சம் ஒரு உறுதி செய்யப்படாத காணொளி ஈரானிய வான்வெளியில் IAF விமானம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இயங்குவதை காட்டுகிறது. அதில் ஒரு F-16 விமானம் 707 வானில் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானத்திலிருந்து எரிபொருளை எடுத்துக் கொள்வதும் அடங்கும். கூட்டு நேரடி தாக்குதல் வெடிமருந்து, JDAM, துல்லிய வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் ராம்பேஜ் ஏவுகணைகள் உட்பட ஆயுதங்களின் கலவையுடன் ஆயுதமேந்திய தாக்குதல் விமானங்களை காட்டும் படங்கள் மற்றும் காணொளிகளை IDF வெளியிட்டுள்ளது. JDAM தரையிலிருந்து ஏவப்படும் துல்லிய வழிகாட்டப்பட்ட பீரங்கி ராக்கெட்டின் வான் ஆயுத வடிவம். இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானிய விமானப்படையின் மீது தங்கள் கவனத்தை திருப்பக்கூடும் என்பதற்கான அறிகுறிகளும் உள்ளன. ஈரானில் இருந்து குறைந்தது 2 இஸ்லாமிய குடியரசு ஈரான் விமானப்படை IRIAF தளங்கள் ஹமதான் மாகாணத்தில் உள்ள நோஜி விமானத்தளம் மற்றும் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் உள்ள டாப்ரிஸ் விமானத்தளம் ஆகியவற்றின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான தாக்குதலின் பின்விளைவுகளை காட்டும் ஒரு காணொளி அதன் மேலே ஒரு புகைத்தூள் எழுவதை காட்டுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை சிறப்பானது என்று விவரித்தார். மேலும் டெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தில் பின்வாங்க ஒப்புக்கொள்ளாவிட்டால் மேலும் தாக்குதல்கள் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்று எச்சரித்தார். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கை ஒருதலை பட்சமானது என்று வாஷிங்டன் முன்பு கூறப்பட்ட அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டிற்கு இது முரணானது. ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஈரானில் ஏற்கனவே பெரும் உயிரிழப்பும் அழிவும் ஏற்பட்டுள்ளன. ஆனால் அடுத்ததாக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் இன்னமும் கொடூரமானதாக இருப்பதால் இந்த படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர இன்னமும் நேரம் இருக்கிறது என்று கூறினார்.
அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்ட மற்றொரு பதிவில் ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கான 60 நாள் காலக்கெடு முடிந்து ஒரு நாள் கழித்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். அத்துடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை பெறுவதற்கு ஈரானுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கக்கூடும் என்று தெளிவற்ற முறையில் குறிப்பிட்டார். இஸ்ரேலிலும் சரி ஈரானிலும் சரி தாக்குதல்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டே உள்ளன. புதிய தகவல்கள் கிடைக்கும் போது நாங்கள் அதை தொடர்ந்து பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலியாக வெளியிடுவோம்.